பக்கமாய் போய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள். தெய்வம் இல்லை என்று இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மேலறையில், இன்றைக்கு இந்த மாலை வேளையிலும் இந்த கூடாரத்தின் கீழே கூடியிருக்கிறோம் என்றால் ஒரே காரணம், உயிருள்ள தெய்வம் இருக்கிறார் என்று அந்த விசுவாசத்தோடு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நாம் சபையா எடுக்கக்கூடிய பந்தி, இந்த திருவிருந்து பந்தி, இது சாதாரணமாய் கொடுக்கப்பட்ட பந்தி கிடையாது. இது சாதாரணமான ஒரு விருந்துக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பந்தி கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த விசேஷ பந்தி, அவருடைய பாடுகளை விதமாய் நமக்கு விவரிக்கவே கொடுத்த இந்த விசேஷ பந்தி. இந்த பந்தியின் அடையாளம் இயேசு கூட இருக்கிறார். கூட இருக்கிறார் ஐயா, கூட இருக்காரம்மா. அவர் கூட இருக்கிறபடியாய்த்தான் இந்த பந்திக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. நான் எப்போதும் சொல்வேன், இந்த பந்தியை அர்த்தத்தோடு எடுக்க முடியாது, ஒரு புரிந்துணர்வோடு எடுக்க முடியாது, ஒரு பக்தியோடு எடுக்க முடியாது. அதனால்தான் நான் சொல்வேன், விளங்காதவர்கள் ஏதோ வந்து எல்லோரும் எடுக்கிறார்கள், விருப்பப்பட்டு எடுக்கிறார்கள் என்று சொல்லி அந்த விருப்பத்தில் எடுக்காமல் உருக்கத்தோடு எடுக்க வேண்டும், மனதுருக்கத்தோடு எடுக்க வேண்டும், மனபக்தியோடு எடுக்க வேண்டும். ஆகையால் தான் இந்த பந்தி நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், நம் தெய்வம் கூட இருக்கிறார், நம் ஆண்டவர் கூட இருக்கிறார். இது 6வது மாதம் என்று இந்த வருஷத்தின் 6வது பந்திக்குள்ளே நுழை போகிறோம். நான் உங்களிடத்தில் சொல்லும் ஒரே காரியம், தோமாவிடத்தில் சொல்கிறார், தோமாவை நீர் கண்டாய், விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு இந்த பந்தி எடுக்கும் பொழுதெல்லாம், என் தெய்வம் எனக்காய் காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், என் பாடுகளை அவர் சுமந்தார், ஏசாயா பக்தனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் நமக்காய் நொறுக்கப்பட்டார், அவர் சிந்தின ரத்தத்தின் அடையாளம் உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும் ஒரு தெய்வீக விடுதலை. இந்த மனிதன், எந்த மனிதனும் கொடுக்க முடியாத ஒரு விடுதலை, அவருடைய ரத்தம் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. இந்த ரத்தத்தின் அடையாளம் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு விடுதலை. குமாரன் கொடுக்கும் விடுதலை மெய்யான விடுதலை. When the Son sets you free, you are free indeed. மெய்யாகவே விடுதலை பெற்றிருக்கிறாய். அன்பான தேவ சபை, இன்றைக்கும் இந்த பந்திக்கு போவதற்கு முன்பாக நான் என்னுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். நான் வழக்கமாய் என்று சொல்லுவதை பார்க்கிலும் ஒவ்வொரு வாரமும் உங்கள் மத்தியிலே ஒரு வெளிப்பாடோடு செய்திகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு கடமைக்காய் கொடுக்காமல் தேவன் தாமே உங்களோடு பேசும்படியாக அந்த சமூகத்திலே இருந்து ஒரு வாஞ்சையோடு நான் உங்களிடத்திலே இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம எல்லோரும் நினைவு கொண்டோம் என்னவென்றால், பெந்தகாஸ்ட் நாள் வந்தது என்று. பெந்தகாஸ்ட் நாள் வந்த பிறகு ஒரு வாரம் என்னுடைய செய்தி, பெந்தகாஸ்ட்க்கு பிறகு என்ன நடந்தது? இது ஒரு காட்சியின் பிரகாரம் நடக்கும் காரியம் அல்ல, ஒரு சரித்திர அடையாளமாய் வைக்கப்பட்ட காரியத்தை ஏதோ அந்த நேரத்தில் குறிப்பாய் பேச வேண்டும் என்ற கூறிய இந்த திட்டத்திற்காக அல்ல, ஒரு திருப்புமுனை, சபைக்கு ஒரு திருப்புமுனை, சபையோர்களுக்கு ஒரு திருப்புமுனை, தனிப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் ஒரு திருப்புமுனை, இயேசுவை விசுவாசிக்கும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒரு திருப்புமுனை. The message I'm preaching every week, I believe
inside your spirit, God is speaking to you. கர்த்தருடைய ஆவியானவர், the Spirit of God is speaking to you, to your inner man. உங்களுடைய இதயத்தின் ஆழத்திலே ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் உள் மனிதரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பை நான் கொண்டு வருகிறேன் என்றால் ஏதோ இஷ்டம் போல அல்லது விருப்பப்பட்டது போல நான் கொண்டு வராமல் கர்த்தருடைய பாதத்திலே இருந்து பொறுமையோடு காத்திருந்து, ஐயா உங்க ஜனங்களோடு நீங்கள் பேசும் ஐயா, நீங்கள் பேச வேண்டும் ஐயா என்று சொல்லி என்னுடைய ஜெபத்தருணத்தில் இருந்து ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வெளிப்பாடுகளை வைத்து எனக்கு பிரியமாய் அல்ல, அவருக்கு பிரியமாய் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆகையால் நான் ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஏதோ ஒரு மேடைக்கு போய் ஏதோ ஒரு விதமான நாளை கழிப்பதற்காக போவதற்காக அல்ல. எப்படி ஒரு வைரம் செதுக்கப்பட்டு அது ஜொலிப்பதற்காக செதுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பக்குவத்திலும் அது ஜொலிக்கும்படியாக இருக்கும்படியாக அந்த வைரம் போல உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும்படியாக, உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஜொலிக்கும்படியாக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜொலிக்கும்படியாக, உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஜொலிக்கும்படியாக நீங்க எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், நான் தேவ சமூகத்தில் கூடி ஜபிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இன்றைக்கு கடமைக்காய் ஜபிக்கிறார்கள்? எத்தனை பேர் ஏதோ ஒரு தேவை எதிர்ப்பாக ஜபிக்கிறார்கள்? எத்தனை பேர் சொன்னார்கள் என்று சொல்லி ஜபிக்கிறார்கள்? அல்லது எத்தனை பேர் ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறார்கள்? தேவ சபையை இதோ பெந்தெகோஸ்து நாளிலே நான் கொடுத்த செய்தியின் அடையாளத்தின் அது அன்ற நாளோடு முடியும் ஒரு செய்தி அல்ல. இது ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வருகிறது, ஒரு புதிய அசைவை கொண்டு வருகிறது. ஏனென்றால் நான் ஒவ்வொரு வாரத்தின் தலைப்புகளை நான் வைக்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார், செய்கிறார். அந்த வார்த்தை, அந்த செய்தி இந்த நாள் சுவர்களுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கும்படியாக அல்ல, இது புறப்பட வேண்டும். இது உங்கள் மூலமாய் புறப்பட வேண்டும். அநேக அடையாளம் இல்லாத ஜனங்கள் அறியும்படியாக, இயேசுவை சமூகம் அவர்கள் அறிமுகமாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அதற்கு சபையே, இது என்னால் மட்டுமல்ல, உங்களாலும் அதை கொண்டு போக முடியும், அந்த அக்கினியை கொண்டு போக முடியும். என்னுடைய தலைப்பை நான் வைத்தேன் என்னவென்றால், அக்கினி இறங்கிய பொழுது எல்லாம் மாறினது. போன வாரம் என்னுடைய தலைப்பில் நான் வைத்த காரியம் உலகத்தை மாற்றினது அக்கினி என்று போன வாரம் உங்கள் மத்தியில் இந்த செய்தியை கொண்டு வந்தேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு, when the fire comes down, அந்த அக்கினி இறங்கும் பொழுது அது இறங்கிய ஒரு இடம் பலிபீடம். அக்கினி இறங்குவது சாதாரணமாக இறங்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. அது ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்தில் தான் தேவ அக்கினி இறங்குகிறது. தேவ அக்கினி இறங்கும் பொழுது அந்த அடையாளம் என்னவென்றால் பலிபீடம். பலிபீடம் என்றால் என்ன என்று நான் தொடர்ச்சியாய் ஏற்கனவே செய்திகளை கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய வெளிப்பாடோடு இந்த பலிபீடத்தை பார்க்க போகிறீர்கள். கண்களை மூடுவோம். அன்பான தேவ சபை எல்லாரும் சபத்திலே இருப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னோடு நீர் பேசும் ஐயா. இந்த நாளின் செய்தி, உன் பலிபீடத்தை ஆயத்தம் பண்ணு என்று, prepare the altar. உன் பலிபீடத்தை, என் பலிபீடத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன் ஐயா என்று எங்கள் ஜெபம் இருக்கட்டும். இந்த பல வேளையிலும்
இந்த பலிபீடம் என்றக்கூடிய இந்த தலைப்புக்குள்ளே உள்ள வெளிப்பாடுகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருத்தரோடும் பேசும்படியா இந்த நாளிலே தகப்பனே நான் வேண்டி ஜெபிக்கிறேன் ஐயா. தூய ஆவியானவரே, நீங்கள் வெளிப்படும்படியாய் மறைப்பொருள்களை உங்கள் பிள்ளைகளுக்கு ஐயா அதை காட்டும்படியாய் அவர்கள் ஒத்து கவனிக்க அவர்கள் இருதயங்களிலே பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மாலை வேளையிலும் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தேவ சபையே, நான் இந்த தலைப்பை நான் கொண்டு வரும் பொழுதெல்லாம் ஒரு அடையாளத்தோடு நான் கொண்டு வருகிறேன். Before God sends the fire, He prepares the altar. கர்த்தர் அக்கினியை கொண்டு வருவதற்கு முன்பாக, பரலோகத்தின் அக்கினி வருவதற்கு முன்பாக கர்த்தர் பலிபீடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். He prepares an altar. Throughout the scripture, every major move of God was preceded by the preparation of the altar. வேதத்தில் உள்ள பல இடங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம், ஆதியாகம புஸ்தகத்தில் இருந்து வெளிப்பாடின் விசேஷம் வரை கர்த்தருடைய அசைவு ஒரு விசேஷ ரகத்திலே அது பாயக்கூடிய ஒரு இடத்திற்கு பேர் தான் பலிபீடம். Say, the major move of God that you can encounter is preceded by the preparation of an altar. பலிபீடம். இன்றைக்கு வெளிப்பாடோடு நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீர்கள் பலிபீடத்தின் ஒரு அடையாளத்தை. நான் இந்த செய்திகளை நான் போன வருஷம் கொடுத்து பலிபீடம் என்ற அந்த தலைப்பிலே ஒரு தொடர்ச்சியாக ஒரு 7-8-9 செய்தி போல உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பலிபீடம் ஒரு வித்தியாசமான ரகத்தில் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீர்கள். See, before Pentecost, there was an upper room. பெந்தகோஸ்க்கு முன்பாக ஒரு மேலறை இருந்தது. அந்த மேலறையில் தான் அவர்கள் ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. Before revival comes, say God prepares His people. God prepares His people for one reason, to prepare the altar. கர்த்தர் தன் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் அவருடைய ஆயத்தத்திலே ஒரு முக்கியமான ஒரு இடம் ஆயத்தப்படுத்தப்படுகிறது, அதுதான் பலிபீடம். See, church, the greatest need of the church today, இன்னைக்கு சபையுடைய ஒரு பெரிய தேவை இருக்கிறது. The greatest need of the church today, a restored altar where God's presence can come. இன்னைக்கு உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும்? Church, all சபையே எல்லோரும் தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எல்லோருக்கும் அந்த வாஞ்சை முக்கியமாக இருக்கு. See, the fire of the Pentecost, when the fire of Pentecost, it didn't fall on a distracted place. அந்த மேலறையிலே காத்திருந்த பொழுது அந்த பெந்தகோஸ்தின் அக்கினி ஏதோ ஒரு இடத்திலே விழ கிடையாது, பாய கிடையாது, அது இறங்க கிடையாது. It fell on a place where the people were prepared. ஆயத்தமாய் இருந்த ஜனங்களின் நடுவிலே அந்த மேலறையிலே காத்திருந்த 120 பேருக்கு மேலா இருந்த அந்த மேலறையில் தான் அந்த அக்கினி இறங்கியது. ஆமென். தேவ சபையே,
See, a restored altar where God's presence can descend, can come. ஆயத்தப்பட்ட பலிபீடத்தில் தான் தேவ பிரசன்னம் தங்கும். கவனமாய் கேளுங்கள். ஆயத்தம் பண்ணப்பட்ட பலிபீடத்தில் தான் தேவ பிரசன்னம் தங்கும். Take my word. Today I'm going to give 5 very important, not just points, some deep insights. ஆழமான ரகசியங்கள் இந்த நாளிலே ஒரு 5 ரகசியங்கள் உங்கள் மத்தியிலே நான் பேச போகிறேன். அந்த வார்த்தை, அந்த செய்தியோடு நீங்க பத்திக்குள் இணைய போகிறீர்கள். ஆமென். முதல் காரியம், repair the broken altar. தைந்து போயிருக்கும் பலிபீடத்தை மீண்டுமாய் கட்டும்படி. அன்பான தேவ சபையே, நான் ஏன் இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன் என்றால், many believers attend church while your personal altar has collapsed. அநேகர் சபைக்கு போகலாம், சபையில் விசுவாசிகளாய் இருக்கலாம், சிலர் சபையில் மூப்பர்களாய் இருக்கிறார்கள், சிலர் சபையிலுடைய முக்கிய பங்கிலே, முக்கிய இடத்திலே அவர்கள் பங்காற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பலிபீடம் பாழாய் போய் கிடக்கு, சிதறி போய் கிடக்கு. அன்பான தேவ சபையே, யாரெல்லாம் இந்த இடத்திலே நான் சொல்லக்கூடிய காரியத்துக்குள்ளே கவனம் கொள்ளுங்கள். Repair the broken altar, the first important thing. If you want to prepare your altar, if you want God's presence in your life, தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையிலே தங்கும்படியாக வேண்டும் என்றால், அந்த தாகம் வாஞ்சை இருக்கும் என்றால், முதல் காரியம், பாழாய் போன உங்கள் பலிபீடத்தை கட்டுங்கள். எடுத்துக்கொள்வோம் வேதத்தை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Can we turn to 1 Kings chapter 18 verse 30. வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. வாசிக்கிறேன். Then Elijah said to all the people, "Come near to me." So all the people came near to him, and he repaired the altar of the Lord that was broken down. Church, இந்த வேத பகுதியிலே ஒரு ஆழமான சத்தியம் நிறைந்திருக்கிறது. நான் இந்த வசனத்தை மட்டும் இன்றைக்கு நான் இந்த செய்திக்கு ஒப்பானபடியாக வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த வேத பகுதியிலே, in this passage, in this chapter, ஒரு ஆழமான சத்தியம் இங்கு அடங்கி இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தை மட்டும் வைத்து காட்டுகிறேன். எலியா சொல்கிறார், என்ன சொல்கிறார்? He called the people and he repaired the altar of the Lord. Church, you need to repair the altar in your life. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பலிபீடத்தை நீங்கள் கட்டும்படியாய் நான் இந்த நாளிலே சொல்கிறேன். இப்பொழுது ஒரு தெளிவை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். I'm going to give you some clear definition about what altar that I'm talking about. நீங்க நினைக்கலாம், சிலர் கவனமாய் கேளுங்க, சிலர் நினைக்கலாம், வீட்டிலே ஒரு இடத்தை நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கலாம், அந்த வீட்டிலே ஒரு விளக்கை ஏற்றி, அந்த அறையிலே ஒரு விளக்கை ஏற்றி வைத்திருக்கலாம், அல்லது அந்த வீட்டின் அந்த அறையின் பகுதியிலே நீங்கள் ஒரு விதமான அந்த இடத்தை ஜோடித்து வைத்திருக்கலாம், அலங்கரித்து வைத்திருக்கலாம், சிலுவையை வைத்திருக்கலாம், அல்லது நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட இந்த மனோரா என்னக்கூடிய
அந்த 7 குத்து விளக்கை வைத்திருக்கலாம். சபையே, அதற்கு மேலாய் உள்ள ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். எந்த இடத்தில் எல்லாம் நீங்கள் முழங்கால் இடுகிறீர்களோ அது உங்க பலிபீடம். ஆமென். எந்த இடத்திலே நீங்கள் முழங்கால் இட்டு தேவனை கூப்பிடுகிறீர்களோ அது உங்க பலிபீடம். நான் உங்களுக்கு give a clear understanding. ஏனென்றால் மித்த மதத்தார்கள் அவரவர் ஒரு இடத்தை வைத்து படத்தையோ ஓவியத்தையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தையோ வைத்து அது இருக்கு என்று சொல்லி நினைத்து வைக்கலாமே தவிர, நான் சொல்லும் பலிபீடம் நீங்க எங்கெல்லாம் முழங்கால் இடுகிறீர்களோ அது தேவ பலிபீடம். இந்த நாளில் உங்கள் இடத்திலே கேட்கிறேன். Many believers, அநேக விசுவாசிகள், சபையோர்கள், சபை மூப்பர்கள், சபை அங்கத்தினர்கள், சபை தலைவர்கள், சபை போதகர்கள், they may attend church, they may do ministry, but their altar has collapsed. அவருடைய பலிபீடம் பாழாய் போய் கிடக்கிறது, சிதறி போய் கிடக்கிறது. அம்மா தமிழ்ல மீண்டுமாய் வாசிப்போம். இது ஆழமான சத்தியம் அம்மா. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த பொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடம், உடைந்து போன, சிதறி போன, பாழாய் போன கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனித்தான் என்றால் மீண்டுமாய் கட்டினான். உங்கள் பலிபீடத்தை கட்டுவது உங்கள் கையில் இருக்கிறது. It's your responsibility to build back your altar. ஜபம் குறைந்திருக்கா? தேவனை தேடும் தாகம் மறைந்திருக்கா? தேவ சமூகத்தை நாடாமல் நீங்கள் காணாய் போய் இருக்கிறீர்களா? Today church, God is calling back his people. God is calling back his people. கர்த்தர் தன் ஜனத்தை கூப்பிடுகிறார். இதனாலே நான் திருப்பி மீண்டுமாய் கேட்கிறேன். How is your daily prayer? அன்றாட ஜபம் எப்படி இருக்கிறது? ஜபம் செய்கிறீர்களா? How is your worship? உங்கள் துதி ஆராதனை தேவனை ஆராதிக்கும் அந்த ஆராதனை நேரம் எப்படி இருக்கிறது? வேகமாய், சீக்கிரமாய், துரிதமாய் செய்யும் ஒரு ஆராதனையா அல்லது மனமிட்டு அப்பா என்று கூப்பிடும் ஆராதனையா? உங்களிடத்தில் இன்றைக்கு நான் சொல்கிறேன், நான் ஆராதனையில் மட்டுமல்ல, நான் எங்கும் பாடக்கூடிய பாடல்கள் அத்தனையும் என்னுடைய தனிப்பட்ட ஆராதனையிலே நான் ஆராதிக்கும் பாடல்கள். I spend my time in the time of worship. அந்நிய பாஷையிலும் நவமான பாஷையிலும் தெரிந்த பாஷையிலும் இருந்து பாடி துதித்து கர்த்தரை ஆராதித்து அவர் சமூகத்திலே கண்ணீரோடு துதிக்கவும் ஆராதிக்கவும், கண்ணீரோடு ஜெபிக்கவும் ஆராதிக்கவும். It's not shame. தேவையில்லாத இடத்திலே நீங்கள் கண்ணீர் விடாதபடிக்கு தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு கதரும் ஒரு நேரமாக இருக்கிறது. சபையோரே, தேவனை அறியாத போது எனக்கு அழுக தெரியாது. என் தாயின் இடத்துல சொன்னார்கள், உன் மனசு கல்லாடா? தெரியலம்மா, அழுவ முடியலையே. என்றைக்கு கர்த்தர் என்னை தொட்டாரோ, என்னை தேடி வந்தாரோ, மருத்துவமனையில என்னை தூக்கி, மகனை நீ மீண்டும் நடப்பாய், நீ எனக்காய் நடப்பாய் என்று சொல்லி 38 வருஷம் என்னை நடக்க வைத்திருக்கிற தெய்வத்தின் சமூகத்தை நாடு பொழுதெல்லாம் கண்ணீரோடு அவரை துதித்து ஆராதித்து சபைக்கு. சபையை
Daily surrender. ரகசிய பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை கொல்லும். ரகசிய பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை கொல்லும். அறிக்கை செய்யும் ஒரு நேரம், அறிக்கை செய்யும் ஒரு இடம், அறிக்கை செய்யும் ஒரு கேட்கும் ஒரு தெய்வம் காத்திருக்கிறார். சரிமே, it's time to surrender. ஒரு நாள் வேதம் என்ன என்று தெரியாமல் தூக்கி வீசி எறிந்தேன். ஆனால் இன்றைக்கு என் கையில் வேதம் தான் என்னுடைய பொக்கிஷம். சத்திய வேதாகம் தான் எனக்கு ஞானம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். நான் ஒரு முறை உங்கள் சபையில், நம் சபையில் மட்டுமல்லாமல் வேறு சபையெல்லாம் பேசியிருக்கிறேன். வேதத்தை தூக்குவதற்கு உனக்கு பாரமாய் இருக்கிறது என்றால் உன்னுடைய பெணப்பொட்டி அதோட பாரமாய் இருக்கிறது. If the Bible is heavy, your coffin is much more heavier. Learn to carry the word of God. Amen. Amen. சபையே, இந்த நாளிலும் உறவு எப்படி இருக்கிறது? How is your daily fellowship with God? ஜெபம் செய்வது கர்த்தரிடத்தில் பேசும் காரியம். ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் பேசும் பொழுது அது ஐக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்தில் பேசும் பொழுது ஒரு ஐக்கியம். தேவ சபையே, ஐக்கியம். கர்த்தர் பேசும். அப்பா என்ன பேசும் பொழுதெல்லாம், most of the time God speaks through his word to me. வார்த்தையின் மூலமா என்னோடு பேசுகிறார். ஒரு சில நேரங்கள் சொப்பனத்திலே கர்த்தர் என்னோடு பேசுகிறார். அநேக நேரங்களில் திரு வசனத்தின் மூலமாய் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். உறவு, உறவு என்பது என்ன? நான் பேசுவதை மட்டும் நீங்கள் கேட்க கூடாது. நீங்கள் பேசுவதை நான் கேட்கணும். அப்பா, தகப்பன் பேசுவதை பிள்ளை கேட்க வேண்டும். நாளில் அன்பான தேவ சபையே, என் முதல் காரியத்தில் repair the broken altar. இந்த நாளிலும் அக்கினி இறங்கியது என்ற இந்த தலைப்பிலே நான் பேசுகிறேன். The fire has come down. The fire is no longer in heaven and waiting for it to come. It has come down. இறங்கி விட்டது. தேவ அக்கினி இறங்கி விட்டது. அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். பாலாய் போட பலிபீடத்தை மீண்டுமாய் கட்டுங்கள். அன்பான தேவ சபை, இது உங்களுடைய ஜெபமாய் இருக்கட்டும், ஒரு பொருத்தனையாய் இருக்கட்டும். Church, revival begins when we rebuild our personal altar. உங்களுடைய தனிப்பட்ட பலிபீடம், ஜெப பலிபீடத்தை கட்டினால் மட்டுமே எழுப்புதல் வரும். You may go to a revival meeting, you go and listen to great prophets, but if you have not rebuilt your altar, there's no revival at all. எழுப்புதலுக்கு சம்பந்தமே இல்லை. ஆகிய தேவ சபை, நான் சொல்லும் வார்த்தை, it's not just a word. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். I believe God is speaking to you. உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். I don't want to pinpoint, child, but I can tell you, the Spirit of God knows how many of you, how is your altar. அவருக்கு தெரியும் உங்க பலிபீடம் எப்படி இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். மறைக்க முடியாது. தாவீது சொல்கிறார், வானத்துக்கு ஏறெடுக்கப்படுகிறேன், அங்கே நீ இருக்கிறாய். பாதாளத்துக்கு போகிறேன், அங்கேயும் இருக்கிறார். உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் என்று கேட்கிறார். Church, revival begins. I believe இந்த நாளிலும் எழுப்புதலுக்காய் காத்திருக்கிறோம். ஆமென். எழுப்புதலுக்காய் காத்திருக்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? எழுப்புதல் வேண்டும் என்று காத்திருக்கிறோம். Unless you are revived, there's no revival.
There's no revival in this church. நான் உங்களிடத்தில் ஏன் இதை நான் வைக்கிறேன் என்றால் இது முக்கியம். இரண்டாவது காரியம், cleanse the altar. இந்த பலிபீடத்தை சுத்தம் செய்யுங்கள். சபையே, பலிபீடத்தை சுத்தம் செய்யுங்கள். முதல் காரியம், repair your altar. உங்க பலிபீடத்தை, ஜெப பலிபீடத்தை கட்டுங்கள். உடைந்து போயிருந்தால் கட்டுங்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து கட்டும்படியான ஒரு தீர்மானம். இரண்டாவது, உங்க பலிபீடத்தை சுத்தம் செய்யுங்கள். அம்மா வாசிங்கம்மா ஏசாயாவின் புத்தகம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. I want everybody turn to the gospel, turn to the scripture. Isaiah chapter 6, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 7ஆம் வசனம் வரை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. Isaiah chapter 6 from verse 1 to verse 7. வாசிங்கம்மா. ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேரமீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவருக்கொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது அவன், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உடல்கள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேரமீன்களின் அப்பொழுது 6வது வசனம் என்னமா? 6வது வசனத்தை மட்டும் கவனமாய் கேளுங்க. அப்பொழுது சேரமீன்களின் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையை பிடித்து, வாசிக்கம்மா, குரட்டால் ஒரு நெருப்பை தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனாலே என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் நீ அக்கிரமங்கள் நீக்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். Hallelujah. Verse 6. One of the seraphim flew to me, having in his hand a live coal, a live fire, which he had taken with tongs from the altar. Church, altar. பரலோக பலிபீடத்தில் இருந்த அந்த அக்கினியை எடுத்து, and he touched my mouth with it, ஏசாயா சொல்கிறார், and say, behold, this has touched your lips, your iniquity is taken away and your sin purged. Sabi, many people want the fire but they are not cleansed. அக்கினி வேண்டும், அக்கினி வேண்டும், அனல் வேண்டும், அபிஷேகம் வேண்டும், அசைவு வேண்டும், எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லும் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை சுத்தமடைய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுமா? இந்த நாளிலே சுத்தம் என்ற எந்த அடிப்படையில் நான் பேசுகிறேன் என்றால், you see, Pentecost fire is not only power. Pentecost அக்கினி அது ஒரு வல்லமை மட்டுமல்ல. Pentecost is purity, பரிசுத்தம். Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் வரும் இடமெல்லாம் பரிசுத்தம் தங்க வேண்டும். கவனமாய் கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தங்கும் இடமெல்லாம் பரிசுத்தம் தங்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தொழுது கொள்ள முடியாது, முடியாது, முடியாது. ஆகையால் இங்கே வசனம் சொல்கிறதை பார்க்கும் பொழுது, revival fire will always begin with repentance.
சபையே, மனம் திரும்புதல், repentance, மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாமல் கர்த்தர் பெரிய காரியம் பண்ண எந்த காரியமும் செய்ய மாட்டார். God will not do things where there is no repentance. வெள்ளத்துக்குள்ள என்ன சொல்றேன்னு நோட்ஸ் பார்க்காதீங்க, என்ன பாருங்க. மனம் திரும்புதல் இல்லாமல் கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மிடத்திலே ரகசிய பாவங்களை வைத்துக் கொண்டு, ரகசிய வாழ்க்கையை வைத்துக் கொண்டு, மல்டிபிள் பர்சனாலிட்டியோடு இருந்து, சபையிலே ஒரு மாதிரி, வேலை இடத்துல ஒரு மாதிரி, வெளியே ஒரு மாதிரி, நண்பர்கள் இடத்துல ஒரு மாதிரி, விதவிதமான ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி வைத்திருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மில் வாசம் செய்ய முடியாது. புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. அப்பனா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், 2 Chronicles தமிழ் என்னமா? நாளாகமம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என் ஜனத்தை குறித்து பேசுகிறார். 2 Chronicles chapter 7 verse 14 says very clearly, if my people, if God is giving us an option, ஆண்டவர் நமக்கு ஒரு ஆப்ஷனை கொடுக்கிறார். if my people, அம்மா வாசிங்கம்மா. 2 Chronicles chapter 7 verse 14. There are 4 important things it's stated in that passage, in that part of the scripture. இவர் யார்கிட்ட பேசுகிறார் என்றால், தன்னுடைய ஜனத்தினிடத்திலே பேசுகிறார். இன்றைக்கு யார் இடத்திலே பேசுகிறார்? கர்த்தர் தன் சபையின் இடத்திலே பேசுகிறார், கிறிஸ்தவர்களிடத்திலே பேசுகிறார். வாசிங்கம்மா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, முதல் காரியம் அன்பான தேவ ஜனமே, உங்க பலிபீடம் சுத்தப்படுத்த வேண்டும். என் வாழ்க்கையின் பலிபீடம் சுத்தப்பட வேண்டும் என்றால் முதல் காரியம் தாழ்த்தி இருக்க வேண்டும். humble yourself, humble, தாழ்த்தி இருக்க வேண்டும். முதலாவது தாழ்மை, இரண்டாவது ஜெபம் பண்ணி, தயவு செய்து எல்லாம் நல்லா கேளுங்க. ஜெபம் இல்லையே, நல்லா சொல்லுங்க, ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை. ஜெபம் இல்லையே தலை இல்லை. தலை இல்லாத ஒரு முண்டம். The head doesn't have a body. The whole person doesn't have a body. It doesn't have a head. When you don't have a head, you don't have the name. It's called body. உயிரா இருக்கிற வரைக்கும் சண்முகம். செத்து போனதோட பாடி இன்னும் வரல. பாடி மார்ச்சரியில் இருக்கு. பேர் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஜபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தலை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஜபம். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் பேசுகிறார், தன் ஜனத்தினிடத்திலே பேசுகிறார். If my people humble themselves, if my people pray. சபையே, இந்த நாளிலே எழுப்புதலின் அடையாளம் ஜெபத்தை குறித்து நான் பேசுகிறேன். மூன்றாவது காரியம் வாசிங்கம்மா. என் முகத்தை தேடி, ஜெபம் பண்ணாத முகத்தை தேடுறதுக்கு, ஜெபத்துக்கு நேரமே இல்லாமல், முழங்கால் இடாமல், தேடாமல், அங்குமிங்குமாய் அலைந்து திரிந்து இருக்கிற ஒரு பட்சியை போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். குருவிகளை பார்த்தால் இரவிலே மரத்திலே ஒட்டி இருக்கும். வெளிச்சம் வந்ததுடன், சூரியன் வந்ததுடன் அவை அங்கங்க பறக்கும், அங்கங்க தேடும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை அப்படி வைக்காமல் அவர் முகத்தை தேடுபடியார்.
If you don't know how to seek His face, you have lost something very important in your life. வாழ்க்கையில மிக முக்கியமானதை இழந்து விட்டோம். நான்காவது காரியம் அம்மா, இது இன்னும் ஆழமான காரியம். என்னவா? தங்கள் பொல்லாத வழிகளை தங்களுடைய விட்டு திரும்பினார். Repent from the wicked ways. Church, இந்த அநேக இடங்களில் இது குறித்து பேச விருப்பமில்லை. இதை பேசினால் மக்கள் சபையை விட்டு போய்விடுவார்கள். இந்த காரியங்களை பேசினால் மக்கள் போய்விடுவார்கள். சபையோட வருமானம் குறைந்து விடும். கட்டடத்துக்கு கட்ட வேண்டிய பணம் பத்தல, பாஸ்டருக்கு கொடுக்க சம்பளம் இல்ல. ஏராளமான இடத்தில் இப்படித்தான் இருக்கிறது. பாவத்தை போற்றி வைத்து ஊழியக்காரர்கள் ஜனங்களை மறைத்து வைத்து பேசுகிறார்கள். பொய்யான உபதேசத்தை கொடுக்கிறார்கள். செழிப்பின் சுவிசேஷ ஊழியத்தை, செழிப்பின் ஊழியத்தை குறித்து பேசுகிறார். They speak about prosperity gospel. They speak about how to become rich. Church, these are demonic. These are from the demon. It's not from Jesus. It's recorded. I want it to be recorded. What is prosperity gospel? It is a replacement theology. Church, it is a time to wake up. எழும்ப வேண்டும். Please share this message to whoever you can share. அவங்க கண்ணும் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு செழிப்பின் ஊழியம் என்று செருப்பின் ஊழியத்தை செய்கிறார்கள். சத்தியத்தை சத்தியமாய் பேசும்படியாய் இந்த நாளிலே நான் வந்திருக்கிறேன். பாவத்தை பாவம் என்று பேசு. பாவத்தை பூசணிக்காக்குள்ளே மறைத்து வைத்து பேசாதே. ஆமென். 2 Chronicles chapter 7 verse 14 says very clearly, you humble yourself. தாழ்மையோடு இரு. சர்ச் ஜெபம் செய்ய வேண்டும். I'm still coming again. If this church, Harvest Revival Center, if it doesn't pray, forget about revival. Hello. Harvest Revival சபை ஜெபிக்காவிட்டால் இது வெறும் Harvest சபை தான். Harvest Revival சபை கிடையாது. உங்க பிள்ளைகள் கேட்கட்டும், வாலிபர்கள் கேட்கட்டும், ஜனம் கேட்கட்டும். சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் விடுதலை. Hallelujah. This must not become the Sunday club. Now this has become a Sunday club. I am talking about a Sunday church. It's not a Sunday club. விளங்குதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? If Wednesday we are not free, never mind. We'll fix a day or we come early. Pray. இங்கே தான் இருந்து ஜெபம் செய்ய கிடையாது. அறையில் எத்தனையோ அறைகள் இருக்கிறது. You know, this is the biggest church in the northern region. In the main line from KL to Penang to Perlis, this is the biggest church. எத்தனை அறைகள் இருக்கிறது? ஐயா நீங்க எல்லாம் பழைய ஆளுங்க. எத்தனை அறை கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கிறது, சண்டே ஸ்கூல் ரூம் இருக்கு, ஒரு தொடக்க ரூம் பை ரூம் இருக்கிறது. எல்லாம் வேக்கனா இருக்கிறது. அந்த ரூம் வேக்கன், இந்த ரூம் வேக்கன். டு லேட் போட்டிருக்கு. டு லேட் ஃபார் வாட்? எதற்கு? சபையை ஜெபிக்கிறது. நான் மட்டும் சொல்றேன், நான் எச்சரிக்கையா சொல்றேன். Many may not like this, but I will tell you this. If this church don't pray, you are going to play. Listen, if you don't pray, you will play. Don't say amen. Don't give any answer. தட்டி எழுப்புவதற்கு என் செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். Church,
உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்கு நான் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். If Wednesday you cannot make it, why not Sunday? Come a bit early, at least half an hour. 5 to 5:30. Intense prayer. இங்க வேண்டாம், ரூம்ல அறையில இருந்து ஒரு வைராக்கியமாய் ஆண்டவரே கர்த்தாவே, அடங்கி வர முடியாய், பாய முடியாய், ஜனம் மனம் திரும்ப முடியாய், ரட்சிக்க விட முடியாய், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த முடியாய், இந்த சபை கொலைந்து விட்டு எரியட்டும் என்று. ஆமென். அன்பான தேவச்சனமே, சபையே, சகோதரிகளே, உங்களை அடுத்த நான் கொண்டு கொடுத்துட்டேன். நீங்க ஆயத்தப்படுத்துங்க, நீங்க தயார்படுத்துங்க. Get the intercessors, get the men and women, get the young and old. ஒரு நேரத்தை உண்டு பண்ணுங்க. நீங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க, ஒரு நேரத்தை உண்டு பண்ணுங்க, ஒரு அறையை உண்டு பண்ணுங்க. கண்டிப்பா சபையோட சாவி உங்க கையில் இருக்கும். ஒரு நேரம் சபைக்க. ஒரு காரியத்தை சொல்கிறேன். நேற்று அதிகாலையிலே வந்து 5 மணிக்கு நான் கூலிம் பிஎம் கேடிஎம்ல நான் வந்து ஒருத்தரை விட்டுட்டு காலையில போறேன். 5:30 மணிக்கு போறேன். 5:30 பிஎம் கேத்தலிக் சர்ச், the biggest church, காலையில 5:30 மணிக்கு திறந்து இருக்கு, விளக்கு எரியுது. Now I slowed down my car. At one point I even planned to go inside. கொஞ்ச நேரம் இருந்து I want to feel that presence. I wanted to go in and see. அங்க இருக்கிறதுக்கு இல்ல. அதோட தாண்டி இன்னும் கொஞ்ச நேரம் போறேன். ஓத ஆரம்பிச்சுட்டான். அவன் காலையில சிறத்தக்குள்ள கூட்டமா போறானுங்க, மசூதிக்கு போறானுங்க. டிராபிக் லைட் நின்றுச்சு, கூட்டமாவே. எத்தனை மணிங்க? 6 o'clock. 5:30 I saw this here. 6 o'clock I saw that. முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் நின்று அப்படியே கோயில் பக்கம் அப்படியே போறேன். கோயில்ல கூட்டம் போகுது. டிங் 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 மணி அடிச்சு அங்க என்னது ஓடுதுங்க, அர்ச்சனை ஓடுது. கிறிஸ்துவன் என்ன பண்றானுங்க? சபையே நீங்க என்ன பண்றீங்க? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஐயா நீங்க எல்லாம் நீங்க நாளை தட்டி எழுப்ப முடியாது. யாராச்சும் ஒரு நாள், ஒரு வாரத்துல at least 1 or 2 days காலையில வந்து வேலைக்கு போறதுக்கு முன்னால, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னால சபையை கொஞ்ச நேரம் திறந்து வச்சு ஏன் நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது கேக்குறீங்க? ஐயா சாமி, அம்மா, எல்லாரும் கேட்கிறேன் நானு. 12 மணி வரைக்கும் படம் பார்த்துட்டு 7 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு 7:30 மணிக்கு பல்வேலக்காம வேலைக்கு போற கூட்டம் எவ்வளவு கூட்டம் இருக்கு. சர்ச் இதெல்லாம் செய்யாட்டி இந்த எழுப்புதல் செய்தி இந்த சபைக்கு கிடையாது. விளங்குதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? ஹலோ, விளங்குதுங்களா? My third thing, மூன்றாவது காரியம், fill your altar with prayer. இதை நான் சற்று முன்பு சொன்னது போல அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். ஆக்ட்ஸ் 1:14 சொல்கிறது, எல்லோரும் மேலாடையிலே ஒருமனப்பட்டிருந்தார்கள். சர்ச், prayer is what prepares the atmosphere. ஜெபம் அந்த இடத்தை ஆயத்தப்படுத்துகிறது. காலையில கேத்தலிக் சர்ச் 5:30 மணிக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள். You know, we have charismatic churches are very judgmental churches. அவன் சரியில்லை, அவனுக்கு ஆவி இல்ல. உனக்கு என்ன ஆவி இருக்கு? உனக்கு புட்டு சுடுற ஆவி தான் இருக்கு, இடியம்பு சுடுற ஆவி தான் இருக்கு உன்ட்ட. கொஞ்சம் பேர் ஆவி எங்க விடுறாங்க? வாயில விட்டுக்கிட்டு இருக்காங்க. அநேக கிறிஸ்துவங்க வாயில விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆவிய. ஆமா, வாயிலையா போய் ஜட்ஜ் பண்றது. அவனுக்கு ஆவி இல்ல. என்ன நீங்க ஆவியில் அப்படியே வெட்கக்கேடு. சபையே, I am not judging you all. உங்களை தட்டி எழுப்ப முடியாது அந்த செய்தியை கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. இந்த உங்களை தட்டி எழுப்ப முடியாது அந்த செய்தியை கொண்டு வருகிறேன். ஏனென்றால் see, when the altar is filled with prayer, உங்களுடைய பலிபீடம் ஜெபத்திலே நிரம்பி இருக்கிறது என்றால்
You will have a divine encounter. கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஒரு அசைவு ஏற்படும். அல்லேலூயா. அல்ல கேளுங்க, அசைவு ஏற்படும். I am not boasting. அநேக நேரங்களிலே நான் ஜபத்திலே தரித்திருக்கும் பொழுது அநேக காரியங்களை நான் சந்தித்ததை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். I don't want to boast about myself. என்னை தொட்டு என்னை நடத்துகிற அதே தகப்பன் உங்களை நடத்துவார். உங்களுடைய ஜப உங்களுடைய பலிபீடத்தை ஜபத்தினாலே நிரப்புங்கள். ஒருமனப்பட்டு ஜபத்தினாலே நிரப்புங்கள். See, you will have visitation. என் சகோதரர் ஒரு இடத்துல சொன்னார், ஜெபம் மட்டும் வெளியே வரேன்னு. சோமண்ட கண்ணை திறக்கிறேன், என்னை சுத்தி ரெக்கிங் அடைக்கப்பட்டாரு. சர்ச், இது கதை இல்லை தெரியுங்களா? உண்மையான கதையை உண்மையான சம்பவத்தை சொல்றேன். அடைக்கப்பட்ட சுவர் ஏக்கார்ட் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். உபவாசத்துல ஜெபம் பண்றாரு. சில காரியத்துக்காக, சில தீர்மானத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அளவான ஜெபம், இன்டென்ஸ் பிரேயர். முடிந்த பிறகு ஆவியானவர் பேசிட்டாரு, காரியங்களை வெளிப்படுத்திட்டாரு. எந்திரிக்கிறாரு, அவரை சுத்தி there were feathers. Hallelujah. There are so many ways God will come and visit you. Hallelujah. நான் உங்கள்கிட்ட கதை சொல்லல, 2000 வருஷத்துக்குள்ள கதை சொல்லல. என்னை சந்திக்காத தேவன் இல்லை என்றால் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே பேச மாட்டேன். என்னை சந்திக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றபடியாய்த்தான் வைராக்கியமாக உங்களோட பேசுகிறேன். ஏனென்றால் என்னை சந்தித்த தெய்வம் உங்களையும் சந்திப்பார். ஹல்லேலூயா. சந்திப்பார். பிசாசு சொல்லிக்கொண்டே இருப்பான், உன்னால முடியாது. பழைய பாவத்தெல்லாம் கொண்டு வருவான். பழைய பாவத்தெல்லாம் பிளேட்ல வச்சு கொண்டு வருவான். பத்தியா, நீ இது செஞ்சு பாத்தியா, இது செஞ்சு பாத்தியா, செஞ்சு பாத்தியா, போடா போடா, எல்லாத்தையும் என் அப்பா கழுவிட்டாருடா. நான் முழங்கால் இட்ட பொழுதே அப்பா எல்லாத்தையும் கழுவிட்டாருடையா. ஹல்லேலூயா. Church, after that, no prayer, no fire. Fire வாயில கத்திட்டு கிடக்காதீங்க. அது ஊதுபத்தி பண்ணி கொளுத்த முடியாது. விளங்குதா? ஃபயர் ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு கிடக்குது. விளங்குதா? ஒண்ணு எரியாது. Much prayer, much fire. Hallelujah. Hallelujah. கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். நல்லா ஜெபிக்கிற ஜனம் அனலோடு இருப்பார்கள். Hallelujah. நல்லா ஜெபிக்கிற ஜனம் சும்மா ஊதிட்டு இருக்க மாட்டாங்க, சரியானதை பேசுவாங்க. Hallelujah. ஊரு கதை பேசாது. விளங்குதா? ஊரு கதை பேசாது. இன்னைக்கு ஏன் தமிழ் சபை இன்னைக்கு ரொம்ப சபை வளராம இருக்கு தெரியுங்களா? ஏன் தமிழ் சபை வளர மாட்டேங்குது? ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஐயோ இங்கிலீஷ் சபை கூட நடத்திடலாம், தமிழ் சபை நடத்தவே முடியாது. ஏன் பாஸ்டர்? ஐயோ அது ரொம்ப கஷ்டம். வாய் இருக்க போலாது, நீ பேசுறியா? உன் ஜனத்தை கண்டிக்கிற வேலை ஓ வேலை. என்றைக்கு தமிழ் சபை ஊர் கதையை பேச நிறுத்துகிறதோ அப்பொழுதுதான் அப்பாவின் கதையை பேச முடியும். ஆமென். தமிழ் சபை வைராக்கியமான சபை. We are very emotional people. சில பேர் அழுந்துருவாங்க, சில பேர் என்னெல்லாம் பண்ணிடுவாங்க, சில பேர் விட்டா சண்டையும் போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஜனம். இந்த ஜனத்தை எழுப்புவதற்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதிக ஜபம். Hallelujah. Hallelujah. Church, I want to say this. Every revival in the history was born in prayer. ஒவ்வொரு எழுப்புதலுக்கும் ஒரு சரித்திரம் உண்டு. அந்த சரித்திரம் தான் ஜெபம். Hallelujah. The Spirit of God is still looking for a praying church. சபையே, அந்த இரவு விழிப்பு ஜெபம் வைத்தோம். எதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேசினேன்? கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. அசூசா ரிவைவல் எப்பொழுது வந்தது? 19
1906 by one black slave owner's son, black slave son. ஒரு கருப்பு தோல் அடிமையுடைய மகனுடைய பெயர் வில்லியம் ஜே செமோ. அவன் மூலமாய் ஒரு வைராக்கியமாய் அவன் செய்த ஜெபம், ஒதுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், நெருக்கப்பட்டவன், ஆனால் கர்த்தர் பார்வையிலே செம்மையானவன். அந்த மனுஷனை வைத்து 90 நூற்றாண்டிலே in the 90s a great revival has come. இந்த நாளில் உங்களிடத்திலே சொல்கிறேன், the spirit of God is still looking for a praying church. ஒரு ஆமென் சொல்லுமா? இந்த நாளிலே உங்கள்ட்ட எல்லாத்தையும் பொறுப்பு கொடுக்கிறேன். நீங்க தீர்மானம் எடுத்து ஜபிக்கும்படியா எழும்ப வேண்டும். ஐயா அம்மா நீங்க எல்லாம் எழும்ப வேண்டும். ஐயா எல்லாம் எழும்ப வேண்டும். ஒரு நாள் புதன்கிழமை கிடையாது. புதன்கிழமை I know everybody got work, everybody got things and so on. I understand. ஒரு நாளை ஒதுக்குங்க, ஜெபம் தேவை. ஒரு நாள் நான் மட்டும் நீங்கள் இன்றைய தலைவர்கள் நாளையோ தலைமைத்துவத்தில் இருக்க போகிறவர்கள், வாலிபர்கள் நாளைக்கு தலைவராக போகிறார்கள், இன்றைக்கு குழந்தைகள் நாளைக்கு வளர போகிறார்கள். இன்றைக்கு இந்த சபை ஒரு ஜெப சபையா எழும்ப வேண்டும். Hallelujah. Church, today the church, AOG church was born in 1950. 1950 தான் charismatic சபைகள் எழும்புறது, பிரகாசித்தது, ஜொலித்தது. அந்த காலகட்டத்திலே வந்த சபையிலே ஒரு சபை தான் AOG சபை, ஜபித்த சபை, ஆவியிலே நிரம்பிய சபை, அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்த சபை, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த சபை, பரிசுத்த ஆவியோடைய அக்கினியினால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷையினால் அவர்கள் அற்புதங்கள், அடையாளங்கள், குஷ்டரோகங்கள், வியாதியஸ்தர்கள் சுத்தமானார்கள், பல நோயாளிகள் சுத்தமானார்கள். காரணம் என்ன? சபை ஜபித்தது. சர்ச் யாரோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏன் இன்றைக்கு சபை செய்யக்கூடாது? இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் கேளுங்க, நல்லா கேளுங்க. நான் வாடகையில் உள்ள சபையில் இருந்தவன், ஒரு வீட்டு கூட்டத்தில் உள்ள சபையில் இருந்தவன், கஷ்டப்பட்டு வாடகை கட்ட முடியாமல் இருந்த சபையில் இருந்தவன். இன்றைக்கு உங்களுக்கு என்ன குறைச்சல்? உங்களுக்கு என்ன குறைச்சல்? The recording is taking place. என்ன குறைச்சல்? Easily 300 people can sit in this place. ஆமாவா இல்லீங்களா? ஆமாவா இல்லீங்களா? ஐயா அம்மா ஆமாவா இல்லீங்களா? சத்தம் சொல்லுங்க. ஆமாவா இல்லீங்களா? Do your homework. Do your homework. You don't become one day Christian. ஒரு வாரத்துல ஒரு நாள் வந்து கிளப்ல பேர் கொடுக்கிற மாதிரி கொடுக்காதீங்க. இந்த சபை அசைவாடாத வெடிக்கம் எழுப்புதலுக்கு அர்த்தமே இல்லை. The Hamas Revival Church is not significant. I believe இந்த சபைக்கு பேர் வைக்கும் பொழுது ஒரு அனலோடு, ஒரு பக்தியோடு, ஒரு ஜபத்தோடு, ஒரு தாகத்தோடு வைத்த பேர். அந்த தாகத்தை அழித்து விடாதீர்கள். I'm telling also to the English congregation. I'm telling to the entire church. If this church doesn't rise, you are miserable. உங்களுக்கு என்ன குறைவு? மாசம் ரெண்ட் கட்ட குறைவா? விளக்கு திடீர்னு அடைக்கிறாங்க. நான் இருந்த ஊழியத்துல விளக்கு அடைச்சிருக்காங்க. காசு கட்ட, விளக்கு காசு கட்ட காசு இல்ல, விளக்கு அடைச்சிட்டாங்க. ரெண்ட் கட்ட காசு இல்ல, ஓனர் கடை ஓனர் கேட் அடைச்சிட்டாங்க. வேற இடம் பாத்துங்க சார், இது நாங்க வாய்க்கு போறோம். நான் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சபையில் வந்த ஒரு மனுஷன். எத்தனை சொகுசு, ஆமாவா இல்லையா ஐயா? எத்தனை அறைகள். Hallelujah. Bring your children, bring your youth, bring your people. நீங்க அதே கேள்வி தான் கேட்கிறேன். அதே கேள்வி தான் நான் கேட்கிறேன். If this church doesn't rise up, church, we become இங்கிலாந்தில் உள்ள அநேக சபைகள் இன்றைக்கு அபார்ட்மெண்டாய் மாறிவிட்டது. There are a lot of churches has become converted to masjid, converted to apartments,
converted to public state. என்னடாச்சு? நீங்க உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், if that charismatic move to move this place, the Catholic Church is a good example for you. I don't want to bring the masjid and the Hindu temple. I'm bringing the Catholic Church to you because Jesus அங்கே இருக்கிறாரு. நடக்குதுங்களா? கேத்தலிக் சர்ச்சில் ஜீசஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் அங்க இருக்கிறாரு. நம்ம இந்த சபையில இருந்து ஒரு அண்ணலோடு அந்த சபை ஜனங்கள் அந்த இயேசுவை தரிசிக்க முடியாது ஜபிக்கணும்னா இங்கே தலையே இல்லைங்களே. சர்ச், I'm encouraging you. நான்காவது காரியம், the fourth thing, restore unity. Restore unity to the altar. சபை ஒருமனப்பட்டு இருக்கும்படியாய். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சபைகள் எப்படி இருந்தார்கள்? ஒருமனப்பட்டு இருந்தார்கள். ஒருமனப்பட்டு. They were in one accord. இந்த நாள்ல பற்றி சொல்றேன். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாம் கேளுங்க. நம்ம எல்லாம் வேற வேற. அம்மாவே இல்லைங்களா? நம்ம எல்லாம் வேற வேறங்க. எனக்கு என்ன அவருக்கு ஒண்ணு செய்ய முடியாது. எல்லாரும் ஒருமனப்பட்டு வரும். எல்லாரும் சபையில் இருக்கிறவங்களுக்கு சொல்ற எல்லாரும் ஒருமனப்பட்டு செய்யணும். அம்மா செய்யணும். செய்யாட்டி என்ன சொல்றது? This is not a sermon. I want to tell you, this is not a sermon. This is an awakening message to the church. இந்த செய்திக்காய் பல நாட்கள் நான் ஜபத்தில் இருக்கும் வேலையெல்லாம் ஒவ்வொரு காரியங்கள் கொடுக்கும் போது அநேக நேரம் உங்ககிட்ட சிரிக்கிறேன், உங்ககிட்ட கொஞ்சம் ஆத்திரமா பேசுறேன், அழுது கதறு கர்த்தர் சபை ஆண்டவர் இந்த சபை எழும்பும்படியாய். I cried to God, let the fire of revival come into this house. Church, நீங்க இந்த சபைக்கு அழுது கதறாவிட்டால் சத்துரு சூறையாடி விடுவான். Church, I want to tell you this. அநேகருக்கு இல்லாததை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு கட்டடம் கிடைச்சிருச்சுன்னு வராதீங்க. பேசும் தெய்வம் எனக்கு கிடைத்து விட்டார் என்று வாருங்கள். இந்த இடத்துல தெய்வம் என்னோடு பேசுவார் என்று வாருங்கள். Hallelujah. Church, the devil hates the unity. சத்ரு பிசாசு ஒருமனப்பாடை வெறுக்கிறான். ஆனால் the unity is the platform of revival. Hallelujah. இங்க சொல்லல, எல்லாரும் சொல்லணும், எனக்கு வேலை இருக்கு, உனக்கு வேலை இருக்கு, எனக்கு இது இல்லை, எனக்கு அது தெரியும். எல்லாரும் ஒருமனப்பாட்டோடு சேர்ந்து வாங்கல, ஒருத்தர் பேசுறல. ஐயா, எந்த நாள் நம்ம எல்லாம் ஒண்ணா சேர முடியும்? ஐயா, எந்த நாள் நம்ம எல்லாம் ஒண்ணா கூடி ஜெபிக்க முடியும்? ஐயா, எந்த நாள் நம்ம இது ultimate purpose is prayer. ஜெபிக்கிற நேரத்துல சும்மா worship பண்ணிட்டு இருக்காதீங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நான் எப்போதும் சொல்லுவேன், the unity that will bring revival. Brothers, leaders, brothers and sisters, please do your homework. Please, ஒருத்தர் சந்திங்க, குடும்பத்துல வீட்டுல போய் ஜெபம் பண்ணுங்க. It's not necessary to be in this place in a small group. You can have meeting in prayer at home. Prayer. I guarantee you, by end of this year, this church is going to experience a great burning revival. Hallelujah. Church, the last thing have come before we are going to take the Holy Communion. The place of sacrifice, the place on the altar. Place a sacrifice on the altar. பலிபீடத்திலே என்ன இருக்க வேண்டும்? பலிபீடத்திலே என்ன இருக்க வேண்டும் சபையோரே? பலி இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்?
பலி இருக்க வேண்டும். வாசிப்போம். அம்மா வாசிங்கம்மா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். கவனமாய் கேட்போம். இப்போ இந்த செய்தியோடு வந்து எடுக்க போகிறோம். எல்லாம் I want everybody to listen to this scripture. வாசிங்கம்மா. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பவுல் பேசுகிறார் சபைக்கு. The fire, church, listen. The fire will only fall on where the sacrifice exists. பலி இருக்கும்போது தான் அந்த அக்கினி பாயும். எல்லாம் நல்லா கேளுங்க. ஹalleluya. பலி இருக்கும்போது தான் அந்த அக்கினி பாயும். பலி இல்லாமல் for no reason the fire from heaven won't come. There need to be a sacrifice. The பலியை குறித்து நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். Today church, God is looking for believers willing to say, இந்த நாளிலும் கர்த்தர் ஒவ்வொரு ஜனத்தினிடத்திலே அவர் கேட்கிறார். Turn to the next part. God is looking for believers willing to say, ஆண்டவர் இந்த நாளிலே எப்படிப்பட்ட விசுவாசிகளை காத்திருக்கிறார். ஆண்டவரே, இதோ என் இருதயத்தை ஒப்பு வைக்கிறேன். ஐயா, என் இருதயத்தை பலியாய் ஒப்பு வைக்கிறேன். ஐயா, என் வாழ்க்கையை பலியாய் ஒப்பு வைக்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்தை பலியாய் ஒப்பு வைக்கிறேன். ஆண்டவரே, இதோ என்னிடத்தில் இருக்கும் எல்லாம் உம்மது ஐயா என்று ஒப்பு வைக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே நாம் சொல்லுமா சபையே, இந்த நாளிலே பலிபீடத்திலே பலி தேவை. இந்த பலி என்ன? நீங்கள்தான் அந்த ஜீவ பலி. நீங்கள்தான் அந்த ஜீவ பலி. இதோ இந்த நாளிலும் இந்த திருவிருந்து பந்தியை எடுப்பதற்கு முன்பாக இந்த பொருத்தனையோடு நாம் சேர போகிறோம். ஹalleluya. இந்த நாளிலும் அன்பான தேவ சபையே, அப்படியே இந்த பொருத்தனையோடு நாம் சேர போகிறோம். அப்படியே நாம் அப்படியே தேவ சமூகத்திலே அப்படியே நாம் கூடுவோமாக.